ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது சோழன் வந்து பார்த்திங்க அப்படின்னா காயத்ரி கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அப்போ காயத்ரி வந்துட்டு வீட்டுக்கே பல்லவன் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஸோ அங்கே வந்து பின்னாடி கூட்டிகிட்டு போய் காயத்ரிக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க சோழன். ஆனால் காயத்ரியை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நீங்கள் இவ்வளோ நாளாக என்கிட்ட நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தீங்க, லவ் பண்ணுறேன்னால நானும் இவ்வளோ நாளாக நினச்சிக்கிட்டு உங்ககிட்ட பேசும்போதெல்லாம் நான் உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன். அப்போல்லாம் என் கூட கேஷுவலாக நல்லா ஜாலியாக வளர்கிட்டு இப்போ வந்து பிடிக்கல, செட் ஆகாது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காயத்ரி கேட்டுட்டு இருக்காங்க. சேரன் வந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சோழன் முழுக்க நிலாவை கடுப்பேற்றணும் அப்படின்னு மட்டும்தான் வந்து யோசிச்சாரே தவிர ஃபோன் பேசும்போது என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் அப்படின்னு எதுவுமே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்கிறதுக்கெல்லாம் மண்டே ஆட்டிக்கிட்டு சோழன் வந்து நிலா மேலே முழு கவனத்தையும் செலுத்திக்கிட்டு ஸோ சும்மா ஃபோனில் மட்டும் காதில் வந்து வச்சிருக்கிறாரு சோழன் வந்துட்டு. ஸோ இது புரியாமல் வந்து காயத்ரியும் அவங்கள லவ் பண்ணுறாங்க. அவர் என்ன சொன்னாலையும், அதாவது காயத்ரி சொல்கிற எல்லாத்துக்கும் சோழனும் தலையாட்டினார். அப்படின்னா காயத்ரி வந்து அவங்கள லவ் பண்ணுற எண்ணத்தில் எல்லாமே சொன்னாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு காயத்ரி நிறைய சொன்னாங்க. இதுக்கு எல்லாமே சோழன் ஆன்னு தலையாட்டும் போது அப்போ காயத்ரி பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்கும்போது சோழன் வந்து அவங்கள லவ் பண்ணுறது தான் அவங்க நினச்சிக்கிட்டு லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ சேரன் அதாவது அப்படி பார்க்கும்போது சோழன் அதை கவனிச்சிட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. சோழன் இந்த மாதிரி எண்ணத்தில் பழகவே இல்லை. அப்போது சோழன் கிட்ட வந்து சேரன் வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா ஒன்றும் இல்லைண்ணா நான் பேசிட்டு வரேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா என்ன பேச போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா என்னம்மா நீ இங்கே வந்து ஏதோ காதல் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து கேட்குறாரு. ஆமாம், இவர் என் கூட 2 வாரமாக நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார். நான் வந்துட்டு அவரை லவ் பண்ணேன்னு சொன்னேன். அவருமே சரின்னு சொல்லிட்டு ஜாலியாக நல்லா ஃபோனில் ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்துட்டு இப்போ வந்து திடீர்னு இது லவ் இல்லை, சும்மா தான் வந்து பேசினேன், உனக்கு எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்றாங்க. சோழா என்னடா இதெல்லாம், நிலாவுக்கு தெரிஞ்சா நிலா எப்படி இதை எடுத்துப்பான்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மனசுக்குள்ள சோழன் இருந்துட்டு இதெல்லாம் அவளுக்காக தானே பண்ண அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. என்னடா ஏதாச்சும் வாயை தந்து பேசடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாரு. அண்ணா அது வந்து அப்படின்னு திருன்னு சோழன் வந்து முழிக்கிறாரு சேரன் கேட்கும்போதெல்லாம். ஸோ அப்போ வந்து இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். இப்போ திடீர்னு ஃபோன் எடுக்க மாட்டேன்றாரு, நான் ஃபோன் பண்ணாலும் பேச மாட்டேன்றாரு, என்ன ஏதுன்னு நான் கேட்டுட்டு போகலாம் தான் வந்தேன் அப்படின்னு காயத்ரி சொல்கிறாங்க. இங்கே பாருமா காயத்ரி, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, இவன் வந்துட்டு உன்னை லவ்வெல்லாம் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சேரனே சொல்கிறாரு. அது எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம், அவரே என்கிட்ட லவ் பண்ணுறேன் அப்படின்னு தானே பேசிகிட்டு இருந்தார், நீங்கள் சொன்னால் நான் எப்படி ஒத்துப்பேன் அப்படின்னு காயத்ரி சொல்கிறாங்க. அப்போது என்னடா சோழா இதெல்லாம் அப்படின்னு, இங்கே பாரு காயத்ரி, நான் எப்போ உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதான் அவன் சொல்லிட்டா இல்லம்மா, அவன் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சும்மா விளையாட்டுத்தனமாக பேசியிருப்பான், நீ இதை சீரியஸாக எடுத்துக்கின்னு பிரச்சனையே பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கிட்ட சேரன் வந்து சொல்கிறாரு. இல்லை இவர் உண்மையிலே லவ் பண்ணுறேன்னு சொல்லி தான் என்கிட்ட இவ்வளோ நாளாக பேசிட்டு இருந்தார், இவர் விளையாட்டுகள்லாம் எதுவும் பண்ணலை, அப்போ நான் அவரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்னை பிடிக்கல அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தா அதோட நான் போயிட்டு இருந்திருப்பேன்ல, லவ் பண்ணி இப்போ வந்து திடீர்னு என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக நல்லா பேசிட்டு இப்போ வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் எனக்கு கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்கிறாங்க. அப்போ சேரன் இருந்துக்கிட்டு என்னடா சோழா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. அண்ணா அது வந்துண்ணே அது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருமா, அவன் அப்படியெல்லாம் உங்ககிட்ட பேசியிருக்க மாட்டானோ, ஏன்னா அவன் அவனுக்கும் செட் ஆகுதுன்னு சொல்கிறான்னா ஏதாச்சும் காரணம் இருக்குன்னு உனக்கு தெரியலையாம்மா, அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க சேரன். இதை கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ இதை டேரக்டாக சோழன் வந்து எப்படி காயத்ரி கிட்ட சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் தான் பிரச்சனையை பேசி சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு பேசிகிட்டே இருந்தார். ஆனால் அதுக்குள்ளே சேரன் வந்து விஷயத்த சொல்லிட்டாரு. இப்போ காயத்ரி செம்மையாக வந்து ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. ஆமாம்மா, அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவன் உங்ககிட்ட சும்மா தான் பழகிருப்பான், லவ்வெல்லாம் அவன் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்கிறாரு. என்னங்க சொல்கிறாரு உங்கள் அண்ணன், உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காயத்ரி. அப்போது இதுக்கு மேலே மூடி மறைச்சி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோழனுமே ஆமாம் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் கல்யாணம் ஆகிடுச்சு, கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் என்னை லவ் பண்ணுறான்னு சொல்லி என்னை ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்போது நீங்கள் தப்பாக தான் புரிஞ்சுக்கிறீங்க, நான் வந்து உங்ககிட்ட கேஷுவலாக தான் பழகினேன் அப்படின்னு. அது எப்படிங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறமா ஒரு பொண்ணுக்கிட்ட கேஷுவலாக வந்து இவ்வளோ நாளாக ஃபோனில் ஜாலியாக பேசிகிட்டு இருந்திருப்பேன், நான் உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் தலையை ஆட்டிட்டு இப்போ வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஏமாத்துறதுக்காக அப்படி பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு
இல்லைப்பா பொய்யெல்லாம் சொல்லலை அவன். நான் தான்ப்பா சொல்கிறேன்ல, உண்மையிலே கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. ஏன்டா நிலாவுக்கும் உனக்கு கல்யாணம் ஆனது இவங்க கிட்ட நீ சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சேரன் வந்து கேட்குறாரு. இல்லைண்ணே, நான் எதுக்குண்ணே அதெல்லாம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். இந்த பொண்ணு என்கிட்ட வந்து பேசிச்சு, கேஷுவலாக நானும் பேசிட்டு இருந்தேன். ஆனால் இது லவ்னு புரிஞ்சுக்கிட்டு காயத்ரி பேசுறதுனால நான் என்னென்ன பண்ண முடியும்? அவங்க ஒரு கட்டத்தில் என்னை பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் கோவம் வந்துட்டேன். ஃப்ரெண்டாக பழகிட்டு பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால் எனக்கு கோவம் வராதானே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட வந்து சொல்கிறாரு சோழன். இதெல்லாம் உன்னோடைய தப்பு தான், நீ எதுக்கு முதல்ல அந்த பொண்ணுக்கிட்ட பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்கிறாரு. தப்புதாம்மா, அவன் ஏதோ தெரியாமல் அப்படி பண்ணிட்டான், நீ கோவப்படாத, உண்மையிலே அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா, நீ நினச்சாலையும் அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் காயத்ரி அழுதுகிட்டே வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. நடேசன் வேற வெளியே உட்காந்துக்கிட்டு என்னடா நடக்குது இங்கே, என்னென்னமோ நடக்குது, இது எங்கேயோ போய் முடிய போதோ போல இருக்கே அப்படின்னு நடேசன் ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காரு. கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் எதுக்கு இந்த பையன் உதவாத இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு நடேசன் வந்து வெளியிலேருந்து நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து இங்கே சேரன் வந்து பயங்கரமாக சோழனை திட்டுறாரு. ஏன்டா அப்படியெல்லாம் பண்ணிட்டேன் நீ சோழா, இதுக்கு நிலாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு. அண்ணே போதும் நிறுத்துங்கண்ணே, நிலாவுக்காக தானே நான் இந்த விஷயத்தவே பண்ணேன் அப்படின்னு. என்னடா சொல்கிற சோழா நீ அப்படின்னு. ஆமாண்ணே, நானும் நிலாவை எல்லா விதத்துலேயும் சமாதானப்படுத்தி பார்த்துட்டேன். நிலா சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. நிலா எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க என்னை ஏற்றுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயம் பண்ணேன். ஆனால் அது செட் ஆகலை. ஒரு கட்டத்தில் காயத்ரி என்னை லவ் பண்ணுறான் அப்படின்னு நின்னா. அப்போ சரி காயத்ரி கிட்ட நம்ம ஃபோனில் பேசினா நிலாவுக்கு பொசிஷனஸ் ஆகும், கோவம் வரும், நிலா சண்டை போடுவா, அப்புறம் நாம்ளும் அவ்வளோ சேர்ந்துடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணேனே. ஆனால் அது இப்படி போய் முடிஞ்சிடுச்சு, அதுக்கு நான் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்காக இப்படியாடா பண்ணுவேன், இது ரொம்ப பெரிய தப்புண்டா, இது அந்த பொண்ணு பாதிக்கப்படுதுன்னு நீ கொஞ்சமாச்சு யோசிச்சு பார்த்தியா? உன்னுடைய சுயநலத்துக்காக அந்த பொண்ணோடைய வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டியேடா, அந்த பொண்ணு வேற அழுதுகிட்டே போகுது, என்னடா சோழா இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு. ஆனால் அதான் அவளுக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சிடுச்சுல்ல, எல்லாம் சரியாக போயிடும், நீ விடுன அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அதாவது ஃபோன் கட் பண்ணி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு சோழன் அப்படி சொல்லிட்டு சேரன்கிட்ட அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ கஸ்டமர் இப்போ கால் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக சோழன் கிளம்பி போயிடுறாரு. ஸோ சார் வந்துட்டுருக்கா அப்படின்னு. என்னப்பா முதல்ல ஃபோன் பண்ணால் கட் பண்ணி விடுற அப்படின்னு. சார் ஒன்றும் இல்லை சார், வீட்டில் பேசிகிட்டு இருந்தேன் அதான் சார் அப்படின்னு. நீ ஃபோனை கட் பண்ணி விட்டா வருவியா இல்லைன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. சாரி சார், இதோ வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு சேரன் அப்போது காயத்ரி திரும்பவும் வீட்டுக்கு போய் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ப்ராங்க் தானே, எங்கிட்ட சும்மா தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட கேட்கலாம் அப்படின்றதுக்காக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காரு சேரன் சோழன் அதுக்கப்புறம் என்ன இந்த பையன் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு சைட்டுக்கு வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. ஸோ நிலாவும் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி மைண்டில் குழம்பிக்கிட்டே இருந்துகிட்ருக்காங்க. ஆஃபீஸில் அவங்களுக்கு வேலையே ஓடலை. அதுக்கப்புறம் எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. சோழனுமே சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு ரொம்ப டயர்டாக வராங்க. அப்போ உட்காந்துட்ருக்காங்க. பல்லவன் பாண்டியனுமே ஆனால் நம்ம போனதுக்கப்புறம் என்னதான் ஆயிருக்கும், காயத்ரி எப்படி பேசி சமாளிச்சிருப்பாரு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க பல்லவன். கேட்டு பார்க்கலாமா, ஒருவேளை கோவமாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு. நிலாவும் அப்போ வீட்டில் இருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறதுனே தெரியல நம்ம சோழனுக்குமே. ஸோ பல்லவன் கேட்குறாங்க, அண்ணா காயத்ரி காலையில் வீட்டுக்கு வந்தாங்கல்ல, என்னென்ன ஆச்சு அப்படின்னு. என்னடா பல்லவா சொல்கிற, காயத்ரி வீட்டுக்கு வந்தாளா அப்படின்னு. ஆமாம், நீங்கள் என்னை விட்டுட்டு போனதுக்கப்புறமா திரும்பவும் சோழனை பற்றி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு காயத்ரி. அதான் நான் பேசாமல் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். அண்ணன் ஃபோன் எடுக்க மாட்டேதுன்னு சொன்னாங்க. அப்போ கூட்டிகிட்டு வந்தேன். அண்ணனும் காயத்ரியும் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அதுக்குள்ளே காலேஜ் கிளம்பி போயிட்டேன், டைம் ஆகிடுச்சு நான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா வீட்டுக்கெல்லாம் வர்ற அளவுக்கு ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்டுட்ருக்காங்க. இவன் வேறு எல்லாத்தையும் சொல்லிட்டானே அப்படின்னு சோழன் ஒரு பக்கம் கடுப்பில் இருக்கார். அப்போ சேரனும் வீட்டுக்கு வராரு. ஸோ இந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்களா, அது எப்படி போனால் உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன எப்படி சொல்கிற அப்படின்னு பல்லவன் கேட்டுட்ருக்காரு. பல்லவா விடுடா, அவன் கோவப்படுறான்ல, இந்த விஷயத்தை விட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நிலாமே என்ன ஆச்சு, இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனையா, அந்த பொண்ணு கூட லவ் பண்ணுன்னு சொல்லி ஜாலியாக பேசிகிட்டு இருந்துச்சு, இப்போ இப்படி கோவப்பட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுமே யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சேரனுடைய ரூம்குள்ளே சோழன் போயிடுறாரு. அதுக்கப்புறம் சேரன் கிச்சனில் நைட் சாப்பாடுக்காக சமைச்சிட்டு இருக்கும்போது நிலா போயிட்டு சேரன் கிட்ட பேசுகிறாங்க. ஏன்னா பல்லவனும் சின்ன பையன், அவங்கக்கிட்டையும் பேச முடியாது. அப்புறம் என்னென்ன
என்னாச்சு? காலையில நான் வேலைக்கு போனதுக்கு ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறமா பல்லவன் வந்து அந்த காயத்ரியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தானாமே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாப்பா, காலையில் அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துருந்துடுச்சு. அந்த பொண்ணு வந்து சோழன்கிட்ட லவ் அது இதுன்னு பேசிச்சுப்பா. எனக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா சோழா அப்படின்னு கேட்டால், நான் ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா தான் பேசினேன், அதை காயத்ரி லவ்னு எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் அழுதுகிட்டே போச்சுமா. அதுக்கப்புறம் நான் வந்து சோழனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, சோழன்லாம் வந்து உன்னை லவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னதும் அந்த பொண்ணு அழுதுகிட்டே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்கிறாரு. ஏன்னா இவருக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒன்று சொல்லவா, நீ கோச்சிக்க மாட்டியே, நான் ஏற்கனவே சொன்னேன் சோழன் கூட சேர்ந்து வாழ முயற்சி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. சோழனுக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்குப்பா, அவன் கூட சேர்ந்து வாழணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான். வேற ஒரு பொண்ணு கூட பேசினா நீ வந்து சோழன்கிட்ட கோவப்படுவ, சண்டை போடுவ. அந்த பொண்ணுக்கிட்ட பேசுறது பிடிக்காம சோழன் மேலே வந்து உனக்கு லவ் வரும், நீ வந்து அவனை புரிஞ்சுப்ப அப்படின்றதுக்காக தான்மா இவன் அப்படியெல்லாம் பண்ணியிருக்கான். அவன் பண்ணது தப்பு தான் பண்ணிடலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து அதுக்காக இந்த அளவுக்கு போயிருக்கக்கூடாது. நம்ம அப்படியே விட்டுற முடியுமா? அந்த பிள்ளை லவ் பண்ணுறேன்னு சொல்லி இங்கே வந்து நிற்கும்போது எப்படி அமைதியாக இருக்க முடியும்? அதான் அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொன்ன உடனே காயத்ரி அழுதுகிட்டே போயிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இதப்பா நடந்துச்சு அப்படின்னு சேரன் வந்து சொல்கிறாரு. அப்போ எல்லாமே இருந்துக்கிட்டு, இதெல்லாம் எதுக்கு நான் தேவையில்லாத வேலை, நான் அவரை லவ் பண்ணணுன்றதுக்காக இப்படி வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்னு சொல்லி ஏமாத்தினா யாருக்கு அந்த கஷ்டம் இருக்க தானே செய்யும். அவர் ஒவ்வொரு தடவையும் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும் போதெல்லாம் நானே அவரை நோட் பண்ணியிருக்கேனே, அவர் காயத்ரி கூட லவ் பண்ணுற மாதிரி தானே பேசிகிட்டு இருந்தார். இப்போ வந்து சும்மா கேஷுவலாக பழகினா அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணால் எப்படி நான் ஏற்றுக்க முடியும்? அந்த பொண்ணு சின்ன பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலாவுமே பேசிகிட்டு இருக்காங்க. விடுப்பா, ஏதோ பண்ணிட்டான், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, நடுங்கப்பா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்லண்ணா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லிட்டு இருக்காங்க. என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க? நீங்கள் பாருப்பா, நீ அவனை ஏற்றுக்கலாம்ல, அவன் உனக்காக தானே இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு. ஏன்னு நான் இதை அதாவது அவரை வந்துட்டு நான் இப்படியெல்லாம் பண்ண சொன்னேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா, ஏன்ப்பா உனக்கு சோழனை பிடிக்கலையா அப்படின்னு. அண்ணே, அவர் பிடிக்காமலாம் இல்லைண்ணே, அதுக்காக அவரு கூட போய் லைஃப் லாங் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக எப்படி நான் இருக்க முடியும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்த்ததே இல்லை. ஏன்னா நான் இந்த வீட்டில் இருக்கேன், நீங்கள் எல்லோரும் சொல்கிறதையும் கேட்குறவங்க எல்லோரும் கூட கேஷுவலாக பழகிறோம் அப்படின்ன உடனே சோழனை லவ் பண்ண, அதாவது அவரை லவ் பண்ணுறான், அவரை பிடிச்சிருக்கு, அவர் கூட சேர்ந்து வாழணும்னு நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்களாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. இல்லைப்பா, உன்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணலை, ஆனால் சோழனை பிடிச்சிருந்து நீ சோழன் கூட இங்கேயே சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தா எங்களுக்குமே நல்லா இருக்குமேப்பா, அதானே நாங்களும் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சேரன் வந்து நிலா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்போது நிலாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அண்ணா, இந்த பிரச்சனையை இதோட விடுங்கண்ணே, இந்த பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டது அவருடைய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு அங்கேருந்து போய் சாப்பிட்றாங்க. அப்போ சோழனை வந்து சாப்பிட கூப்பிடுறாங்க. அவர் வந்துட்டு எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பண்ணுற தப்புலாம் பண்ணிவிட்டு சாப்பாடு வேண்டான்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுமே மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு போய் படுத்து தூங்கிடுறாங்க. சோழன் தான் இங்கே நல்லா வசமாக மாட்டிக்கிட்டாரு. நிலாவுக்காக சோழன் இறங்கி போய் இப்போ வந்து அவர் தான் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரு. ஸோ வந்து இப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சோழன் வந்து அமைதியாயிடுறாரு. நிலா கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஆசை சோழனுக்கு போயிடுது. ஸோ அமைதி ஆயிடுறாரு. ஸோ வந்து அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் எழுந்திரிச்சி உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சோழன்கிட்ட சண்டை போடுறாங்க. இந்த மாதிரி காயத்ரியை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்திருக்க, ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, கல்யாணம் ஆனவன் நீ வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கே, என்னடா ஃப்ராடுத்தனை பண்ணுறியா, கல்யாணம் ஆனதை மறைச்சி காயத்ரி கிட்ட பழகிட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சண்டை போடுறாங்க. அப்போ பாண்டியன் சேரன் இவங்கெல்லாம் வந்து பேசி சமாதானப்படுத்தி அனுப்புகிறாங்க. அவருக்கு உண்மையிலே கல்யாணம் ஆயிடுச்சு, சும்மா கேஷுவலாக பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. தம்பி எப்படியும் விட்டு கொடுக்க முடியாது. ஸோ பேசி புரிய வச்சு அந்த பசங்களை அனுப்பி விட்டுருக்காங்க. நடேசனுமே உட்காந்துக்கிட்டு என்னடா அடுத்து இப்படி வந்து நிற்கிறாங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. உன்னை வந்து சும்மாவே விட மாட்டோம், இப்போ என்ன பண்ணுறா போகிற, போலீஸில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து போகிறாங்க. நீ போய் என்ன வேணாலும் பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்கிறாரு. டே கொஞ்சம் நேரம் அமைதியாரடா, போலீஸ் கேஸ்ன்னு அலையணுமாடா, இருக்கிற மானமெல்லாம் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்கிறாரு. ஆனால் நீ விடுன, அமைதியாக போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. டே பண்ணுற தப்புலாம் பண்ணிவிட்டு எதுக்குடா இப்போ அண்ணன் மேலே கோவப்படுற அப்படின்னு பாண்டியன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ பயங்கர கடுப்போட போய் சோழன் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து சேரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீ பண்ணதெல்லாம் ரொம்ப தப்புடா சோழா, நிலா ஒரு பொண்ணு வீட்டில் இருக்கும்போது இப்படி வந்து பிரச்சனையை கொண்டு வந்து நிற்கிறே, இது உனக்கு நியாயமாக இருக்கா, உனக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் ஆனதை மறைச்சி எதுக்குடா காயத்ரி கிட்ட போய் பேசிகிட்டு இருந்த, இது வந்து எவ்வளோ பிரச்சனையாக போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சேரன் வந்து திட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சோழன் இருந்துக்கிட்டு அண்ணா
யாருக்கு நான் கல்யாணம் ஆயிடுச்சு? நீ தானே இப்படி சொல்லிட்டு இருக்க. நடந்த கல்யாணம் பொய் கல்யாணம்னு அவங்க தானே சொல்லிட்டு இருக்காங்க. நடந்து முடிஞ்சு போச்சு, சேர்ந்து வாழலாம் அப்படின்னு நான் அவங்க கிட்ட பேசியும் பார்த்துட்டேனே. ஆனால் அவங்க என்னை ஏற்றுக்கிற மாதிரியே தெரியலையே. அதான் நான் இப்படி பண்ணேன். நான் அப்படி பண்ணதில் என்னென்ன தப்பு இருக்குது? எனக்கு ஒரு வேற ஒரு லைஃப், நல்ல லைஃப் இருக்குன்னு சொல்லி தானே அவங்க டிவோர்ஸ் வாங்கணும்னு முடிவோடு நிற்கிறாங்க. அவங்க வந்துட்டு என்கிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டா எனக்கு வேற ஒரு லைஃப் இருக்குல்ல, நான் அதை பார்த்துட்டு போகலான்னு அவங்க தானே சொல்கிறாங்க. இப்போ வந்து எனக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நீ சொன்னால் என்னைக்காச்சும் நிலா அப்படி நடந்திருக்காங்களா? நீங்கள் எல்லாருமே சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். சரி காயத்ரி கிட்ட இப்போ போய் எனக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு போய் சொல்லி அங்கே நிற்கலாம். நான் தான் நிலா சோழனுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்ல நிலா அங்கே வந்து நிற்பாங்களா? சொல்லுங்கண்ணே, கூப்பிடுங்கண்ணே, ஏன் அமைதியாக உட்காந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நிலா யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவை எடுக்கிறாங்க. சரிண்ணே, நான் இப்போ காயத்ரி கட்டி வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க என் மேலே இருக்கிற கரிசனத்தில் இப்படியெல்லாம் நீங்கள் வந்து வேணும் சொல்ல வேணாங்க. இவ்வளோ நாளாக நான் எவ்வளோவெல்லாம் முயற்சி பண்ணேன், எவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன். அப்போல்லாம் நீங்கள் வந்து என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லாமல், என் கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லாமல், இப்படி எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ன உடனே அண்ணன் வந்து என்னை திட்டுறாரு, நான் இப்படி பண்ணது தப்பு அப்படின்ன உடனே இப்போ வந்து நீங்கள் நல்லவங்க மாதிரி உங்கள் கூட சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு வந்து நிற்கிறீங்களா? நீங்கள் என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் உலகத்துக்கு எல்லாருக்குமே நீங்கள் என்னோடைய ஒய்ஃப் அப்படின்னு தான் சொல்லியிருக்கீங்களே தவிர வீட்டுக்குள்ளே ஒரு நாளும் அப்படி இருந்ததே இல்லை. ஏங்க அதுக்கு மட்டும் ஊர் உலகத்துக்கு மட்டும் அசிங்கம் அவமானம்னு சொல்லிட்டு என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க? வேண்டாமே, நானும் அவரும் டிவோர்ஸ் பண்ண முடிவு பண்ணிட்டோம். எங்களுக்கு நடந்த கல்யாணம் இதுதான். நான் வந்துட்டு அந்த வீட்டில் சும்மா தான் இருக்கேன். அந்த வீட்டை விட்டு போக முடியாமல் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கா. எனக்கும் சோழனுக்கும் எதுவுமே இல்லை. நானும் அவரும் டிவோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வெளியில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட வேண்டியது தானே. எதுக்குங்க வீட்டுக்குள்ளே மட்டும் வேறு மாதிரி வெளியில் மட்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி நடிக்கணும் மற்றவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. நிலாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. டே சோழா, என்னடா பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சேரன் வந்து திட்டிகிட்டு இருக்காரு. பின்ன என்னென்ன, நான் கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேரன் வந்து சோழன் கிட்ட வந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருடா, அப்படிலாம் பேசினா வாய் மேலே கொடுத்துருவான், அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன எல்லாரும் அப்படியே தங்கச்சின்னு அந்த பக்கம் அப்படியே உருகுறீங்க. என்னைக்காச்சும் இந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் நிலா என்னை அந்த நோக்கத்தில் பார்த்துருக்காளா? இல்லை எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சின்னு உன்னை முறை சொல்லி தான் கூப்பிட்ருக்காளா? அண்ணன் தானே பார்த்துட்ருக்கா. உனக்கு தங்கச்சி அப்படின்றப்போ எங்களுக்கெல்லாம் மட்டும் என்னென்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்காரு. சேரனுக்குமே என்ன பேசுதுன்னே தெரியல. சோழன் ஏன்னா வந்து இவ்வளோ நல்லா பொத்தி வச்சிருந்த கோவம் எல்லாத்தையும் வந்து வெளியில காட்டுறாரு. இப்படி எல்லா இடத்துலையும் நடிச்சுக்கிட்டு இருக்கணும். நான் தான் பொய் சொல்லிட்டேன், எங்களுக்கு அவங்களுக்கு செட் ஆகணும்னு சொல்லிட்டாங்களா? டிவோர்ஸை வாங்கிட்டு போக வேண்டியது தானே. நானும் அவங்க இந்த வீட்டில் இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் என்னை பிடிக்கலைல்ல. அப்புறம் என்ன, நான் யார்கிட்ட பேசினா என்ன, எப்படி இருந்தால் அவங்க எல்லாருக்கும் என்னென்ன, நான் ஏதோ பண்ணிட்டு போகிறேன், ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டு போகிறேன், விடுங்கண்ணே. நீங்கள் உங்கள் அண்ணன் தங்கச்சிங்க, நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கீங்க. தோ இவனுக்கு அண்ணியா இவங்க வீட்டுக்குள்ளே வேணும், உனக்கு தங்கச்சியாக வேணும். உனக்கு தங்கச்சின்றப்போ இவனுக்கு மட்டும் எப்படி அண்ணியாக முடியும்? இவனும் அக்கானே கூப்பிட்டுக்க வேண்டியது தானே. அப்புறம் நானும் அவங்கள அக்காவோ தங்கச்சியோன்னு கூப்பிட்டுட்டு போயிட்டே இருக்க போகிறேன்ல. பேசாமல் அவங்கள என்ன அண்ணன்னு கூப்பிட்டு சொல்லுங்கண்ணே. எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை? எல்லாம் முடிஞ்சு போயிடும்ல. அவங்களுக்கு வேண்டியது டிவோர்ஸ் தானே. அன்றைக்கே கோர்ட் இயரிங் வந்துச்சு, அவங்க வராமல் போயிட்டாங்க. எப்படியும் இன்னொரு நாளுக்கு தள்ளி வச்சுருப்பாங்க. அன்றைக்கி போயிட்டு அவங்களுக்கு வேண்டியது டிவோர்ஸ். நான் அதில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு மியூச்சுவல் டைவர்ஸாக போட்டு கொடுத்துட்டு நான் என் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிடுறேனே. எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை? அவங்க இந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வெளி உலகத்துக்கு மட்டும் என்னுடைய புருஷனா ஒய்ஃபாக நடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை நடந்துக்கிட்டு நீங்கள் வேற அவங்கள தங்கச்சின்னு கூப்பிட்டுக்கிட்டு பல்லவன் அண்ணின்னு கூப்பிட்டுக்கிட்டு இதெல்லாமே எதுக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து பேசுகிறாரு. டே சோழா, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்னு. என்னடா என்ன எல்லாரும் என்ன மட்டும் கேள்வி கேட்குறீங்களே, கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசி இப்படி ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு. இதெல்லாம் யாருக்காக பண்ணேன்? நிலா கூட சேர்ந்து வாழணுன்றதுக்காக தானே நான் பண்ணேன். ஆனால் நிலா மனசில் நான் இருக்கேன்னு நிலாவை சொல்லுங்க. நிலா என்னை ஹஸ்பண்டாக ஏற்றுக்க அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்த நிமிஷமே என்ன எல்லாத்தையும் முடிச்சுட்டு காயத்ரி கிட்ட பேசி புரிய வச்சு இந்த பிரச்சனையை நானே சால்வ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, சோழன் சொன்ன மாதிரி நிலா வந்து என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.